எல்லாரும் மக்கள் வந்து வாங்குறது வந்து பேசியம் ஒரு பிராண்டு அம்யூனிட்டிஸ் அப்படி சொல்லி எல்லாரும் வித்துட்டு இருக்காங்க. பிராண்டட் கம்பெனிஸ் எல்லாமே. என்னடா கட்டி வச்சுக்கிறீங்க? தொட்டாலே தூளா. पागल है क्या? बोला ना तुमको पैच वर्क. டேய், இன்னும் எவ்வளோ பேட்ச் ஒர்க்கடா வச்சிருக்கீங்க? पूरा बुक पैच वर्क का ही है. பூரா புக்கா? இப்போ இருக்கிற மிடில் கிளாஸ்க்கு ஒரே ஒரு ஆசை அப்படின்னா நம்ம சொந்த வீடு வாங்கணும், இல்லை சொந்த வீடு கட்டணும் அப்படின்னா இந்த கிராம சைடெலாம் வந்து வாங்க மாட்டாங்க, வீடாக கட்டிடணும். மேக்ஸிமம் எது பெஸ்ட்டுன்னா நம்ம வீடை கட்டுறது தான். ஆனால் ஒரு வீடு கட்டும்போது செங்கல் குவாலிட்டியாக இருக்கும், சிமெண்ட்டு, ஜல்லி, கம்பி இது எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும். நாமளே போய் பார்த்து வாங்கி வந்து கட்டுவோம். இந்த கம்பியோட ரேட்டு போகுது, இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த செங்கல்லியோட ரேட்டு போகுது, இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். மணல், ஆற்று மணல் இது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த எம்சன் வந்து போச்சு. ஆனால் நம்ம ஒரு ஃப்ளாட்டாக போய் வாங்கும்போது அது வந்து அப்பார்ட்மெண்ட்டில் குவாலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா, ஏன்னா வந்து நான் நினச்சபடி ஓகே இருக்கும். ஏன்னா பெரிய பெரிய கம்பெனி வந்து அந்த பில்டிங் கட்டுறாங்க, ஓகே நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் இப்போ நம்ம செய்திலாம் பார்க்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு ஃப்ளாட் 2,00,000 மேலே தான், கீழே கிடையாது. அதாவது மினிமம் 50 lakhs, மேக்ஸிமம் ஒரு கோடியும் போகலாம். அப்படி நம்ம காசு போட்டு வாங்கி மேல் இதுவும் நம்மளுக்கு சொந்தம் கிடையாது, கீழே டைல்ஸும் நமக்கு சொந்தம் கிடையாது, இந்த பக்கம் எந்த செவரும் நமக்கு சொந்தம் கிடையாது. ஏன்னா இது வந்து அடுத்தோட செவரு, ஒரு செவரு தான். இங்கே நீ இருப்ப, இந்த அவர் இருப்பான், அவ்வளோ வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்கு 50 லட்சம், 1 லட்சம், 1 கோடி, 4 கோடி அப்புறம் நம்ம ஃப்ளாட் வாங்கணும். நமக்கு சொந்தம் எதுனா அந்த ஒரே ரூம் மட்டும், சிங்கிள் ரூம் மட்டும் தான் நம்ம சொந்தம். இந்த ரூம் தான் சொந்தம், இது நம்மளுக்கு கிடையாது. ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட் ரேட்டு வந்து 25 லட்சம், 30 லட்சம் இப்படி வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்க போறீங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் தாங்க. இது வந்து 50 வருஷம் பில்டிங்கே கிடையாது, ஜஸ்ட் ஒரு 5 years பில்டிங் தான். இது எப்படி இருக்கு பார்க்குறீங்களா? இங்கே பாருங்க. என்னடா இது? पैच वर्क. ஆனால் இதிலே வந்து இந்த அளவுக்கு ஒரு ஊழல் பண்ணி எல்லா குவாலிட்டி கம்மியாக போட்டு ஒரு பில்டிங்கை கட்டி அதில் குழந்தைங்க இருக்குது, வயசானவங்க இருக்காங்க, எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா 50ஆம் மாடி, 40ஆம் மாடி, 30ஆம் மாடி வந்து கீழே வரணும், எப்படி முடியும்? பெரிய விபத்தே இருக்கும். லைட்டாக பூமி ஆடாமல் முடிஞ்சு போச்சு. ஏன்னா சுற்றி, அதாவது அந்த ஹேமரில், அது பிளாஸ்டிக் ஹேமர், அந்த ஹேமரில் அடிக்கும் போதே கழட்டி விடுதுன்னா ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்தால் என்ன ஆகும்? இந்தியாவில் அந்த அளவுக்கு இருக்காது, பட் வந்துச்சுன்னா ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிடும். ஏன் இந்த, அதாவது மக்கள் வந்து நம்பி வாங்குறாங்க. ஓகே, இது வந்து ஒரு பெரிய கம்பெனி கட்டுறதுப்பா, நம்பி வாங்கலாம்ப்பா அப்படின்னு. நம்ம வந்து மிளகாத்தூள், எண்ணெய், அதை நம்ம எப்படி நம்பி வாங்குறோம்? ஒரு பெரிய கம்பெனி பண்ணுறாங்க, ஓகே நல்லா குவாலிட்டியாக பண்ணுவாங்க. மாத்திரை, இப்போ நம்ம மாத்திரை சில பேர் வாங்குறோம், ஹாஸ்பிட்டல் போகிறோம், மெடிக்கலில் போய்ட்டு மாத்திரம் நம்ம எந்த கம்பெனி மாத்திரை, எக்ஸ்பைரி டேட், மேனுஃபேக்சரிங் டேட் நம்ம பார்க்குறோமா? பார்க்கல. டாக்டர் கொடுத்துறாங்க, நம்பிக்கையாக இருக்குது. டாக்டர் மேலே நம்பிக்கைப்பா, நம்ம நல்லா மாத்திரை தான் கொடுப்பாரு, மருந்து கொடுப்பாரு. அதேமாரி தான் நம்பிக்கை தான், நம்பி தான் வந்து அவங்கக்கிட்ட வராங்க. ஓகே, இவங்க கட்டினா குவாலிட்டியாக இருக்கும், தரமாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் அப்படி இருக்கா? இல்லை. அதனால் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம காசு கொடுத்து வாங்கின வீடு, ஏன்னா இப்போ நம்ம கட்டணும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு வீடு கட்டணும்னா அது சின்னதாக ஒரு டேக் வந்து மனசு ரொம்ப கஷ்டப்படும், நல்லா இப்படி ஆகி போச்சு அப்படின்னு. அங்கே ஒரு சிவர் பேத்து விடுது, அப்போது கஷ்டமாக இருக்காதா? காசு கொடுத்து வாங்கணும் கஷ்டமாக இருக்காதா? அவங்க மாட்டை கட்டிட்டு விற்றுட்டு போயிடுறாங்க. ஆனால் அதை வாழறது நம்ம தானே, நம்ம பசங்க தானே. ஏன் அந்த அளவுக்கு வந்து காசோட வெறி பிடிச்சி போச்சாங்க? அதாவது ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டை கட்டி வச்சுட்டாங்க, கலகல லைட்டு போட்டால் மக்கள் வந்து நம்பி வாங்கிடுவாங்க. இச்சாவை மக்கள், அதான் உண்மை. நம்ம இச்சாவை தானே, நம்ம இதை தான் நம்ம யோசிச்சு பண்ணுறோம். எதுவும் பண்ணுறது, காசாக விட்டு வாங்கி போகிறோம். அதனால கிடையாது. நான் பார்க்கல, ஒரு இடம் பளிச்சுன்னு இருக்கா, நம்ம சாப்பிட்றோம். ஒரு ஹோட்டல் எடுத்துங்க, ஒரு தள்ளுவண்டி கடை எடுத்துங்க, தள்ளுவண்டி கடையில் சாப்பாடு சூப்பராக இருக்கும். ஆனால் பெரிய ஹோட்டலில் நல்லாவே இருக்காது. நம்ம எதுக்கு போகிறோம்? அந்த கவிச்ச விஷயம் நம்ம பிடிச்சி இருக்கும். நம்ம வந்து தள்ளுவண்டி கடை சாப்பிட்டா நம்ம தரம் கம்மியாகிடும், நம்ம வந்து பெரிய பெரிய ரிச்சனவங்களாம் சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம போகிறோம். ஆனால் அங்கே என்ன வச்சு, இங்கே ஒரு தோசை 10 ரூபா, அங்கே 30 ரூபா, 40 ரூபா. 2 மாவும் ஒரே மாவு தான். இங்கே ஊற்றுற மாவும் ஒரு மாவு தான், அங்கே ஊற்றுற மாவும் ஒரு மாவு தான். இதுக்கு இந்த டிஃப்ரெண்ட் வருது? பார்த்தீங்கன்னா சின்ன கடை தான். நம்ம வந்து பெரிய பெரிய அப்புறமா நம்ம ஆசைப்படுறோம், இந்த அப்புறமா நம்ம ஒரு வீடு வாங்கினோம்பா, இங்கே ஒரு வீடு வாங்கினோம்பா. அந்த
50 லட்சம் 1 கோடி ரூபா கொடுத்து நீங்கள் அப்பார்ட்மெண்ட் வாங்குறதை விட கிராம சைடில் வந்து ஒரு பிளாட் மினிமம் 5 லேக்ஸ் போகுது, மினிமம் 6 லேக் போகுது. ஒரு பிளாட்டை வாங்க 6 லட்சமோ 7 லட்சமோ ஒரு பிளாட்டை வாங்க, மீதி உங்களுக்கு 40 லட்சம் இருக்குது. இந்த 40 லட்சத்தில் நீங்கள் 50 லட்சம் கொடுத்து அப்பார்ட்மெண்ட் வாங்குறத ஒரு 10 லட்சம் மட்டும் ஒரு இன்னும் ஒரு இடத்த வாங்கிடுங்க. அந்த இடத்துல இன்னும் 40 லட்சம் இருக்குது. 40 லட்சம் ஒரு வீடு கட்டுங்க. நீங்களாக போய் செம்மண் வாங்க, நீங்களாக போய் செங்கல் வாங்க, கம்பி வாங்க, இதெல்லாம் வாங்க. நீங்களாக வாங்கி நீங்களாக பார்த்து வீடு இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் அந்த வீடு கட்டுங்க. அப்புறம் வந்து நம்ம மனசு இனிமையாக இருக்கும். நம்மளுடைய சந்ததி வந்து இன்னும் நல்லா இருப்பாங்க. நம்ம கண்ணுக்கு அது எங்கேயும் போயிட்டு எப்படி கட்டினா ஏது கட்டினா நம்மளுக்கு தெரியாது. நல்லா குவாலிட்டி தான் யூஸ் பண்ணா, என்ன யூஸ் பண்ணா அவன் பார்த்தா போதும் இந்திக்காரில் வச்சு கட்டிட்டு போயிட்டான். குவாலிட்டியில் தான் நம்ம எதுவும் செக் பண்ணுறது கிடையாது. தயவு செஞ்சு இது பண்ணணும். நீங்கள் வாங்கும்போது குவாலிட்டியாக செக் பண்ணி வாங்க. நீங்கள் ஒரு ஃப்ளாட் வாங்க போகிறோன்னா அவங்க சிவில் இன்ஜினியர் கூப்பிட்டு போயிட்டு செக் பண்ணிட்டு இங்கே நல்லா இருக்கா நம்ம வாங்கலாமா அப்படின்னு பார்த்து வாங்க. ஆடம்பரத்துக்கு நம்பி போயிடாது. பார்க்க அந்த பில்டிங் சூப்பராக இருக்குது, நம்ம போயிடலாம், நம்ம ரிச்சாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடாது. ரிச் இருக்கலாம் தான், ஆனால் எல்லா விஷயமும் நம்ம ரிச்சாக காட்டணும்னு அவசியம் இல்லை. திரும்ப வாழ வரணும், அவங்க சாப்பிட போகிறோம், தூங்க போகிறோம், படுக்க போகிறோம், எல்லாமே அங்கே தான் பண்ண போகிறோம். நாம் பண்ணதை இப்போ நம்மளுடைய பசங்களாம் அங்கே தான் தூங்க போகிறாங்க, படுக்க போகிறாங்க. அதே நம்ம குவாலிட்டியாக தரணும் இல்லையா? இப்படி வேணால் பண்ணிட்டு போகலாம். கிராம சைடில் வந்து வீடு கட்டிட்டு போகலாம். சிட்டியில் ஃப்ளாட் வாங்கி வீடு கட்ட வசதி இருந்தால் கட்டலாம். பட் நான் அப்பார்ட்மெண்ட்டு தான் போவேன், அங்கே தான் வீடு வாங்குவோம் அப்படின்னா நீங்கள் குவாலிட்டியாக செக் பண்ணிட்டு பார்த்துட்டு வாங்கலாம். இதுக்கப்புறம் அப்படி வாங்குறாங்க இப்படி பார்த்து வாங்கலாம், ரொம்பவும் நல்லாயிருக்கும். இந்த அப்பார்ட்மெண்ட் கட்டுறவங்க இதுக்கப்புறம் நம்ம மக்களும் நம்ம தானே குவாலிட்டியாக கொடுக்கணும். நீங்கள் என்ன வந்தாலும் கண்டிப்பாக குவாலிட்டியாக கொடுக்கலாம். குவாலிட்டியாக கொடுங்க. இதுக்கப்புறம் இந்த தப்பு வராமல் பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம நினைச்சிருக்கோம். பாய்.